சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, உட்பிரகாரத்தின் 2 சத்தியத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தின் 3 சத்தியத்தையும் தெய்வ கிருபையால், தெய்வ வசனத்தால், தெய்வ வழிநடத்துதலால் அனுசரித்திருக்கிற நாம் 3வது பகுதியாக இருக்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். மிக முக்கியமான வேலை. இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையிலே 2 விதமான சத்தியத்தை அனுசரிக்க இருக்கிறோம். 1, உடன்படிக்கை பெட்டிக்கு இணையான தேவ செய்தி. 2, கிருபாசனத்துக்கு இணையான தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தின் ஜப வேலை. இந்த ஆராதனையில வழக்கமா பங்கெடுக்கிற நமக்கு எல்லாம் விளங்கும். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில், அதாவது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய இருதயங்களையும் தெய்வமே நம்முடைய வார்த்தையை எழுதி வைக்கிறார். நமக்குள்ள தெய்வம் அவருடைய வார்த்தையை எழுத இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே எழுதப்பட சத்திய தேவ செய்தியை நம்ம கேட்க போறோம். யாரெல்லாம் சத்திய தேவ செய்தியை கேட்டு மனம் திரும்பி அதன்படி வாழ ஒப்பு கொடுக்க போறேங்கிற தீர்மானத்தில் இருக்கிறீர்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கிருபாசன தண்டையிலே தெய்வம் கேட்டு அதற்கான பதிலை நிச்சயம் அருளுவார். இந்த 2 சத்தியத்தையும் கவனமா நிறைவேற்ற போகிறோம். சத்திய தேவ செய்திக்காக கடந்த ஒரு சில வாரங்களாக, மாதமாக 10 என்ற எண்ணை மையமாக வைத்து 10 கற்பனையின் சத்தியத்தை ஒரு தொடர் பிரசங்கமாக நாம கேட்டு வருகிறோம். 10 கற்பனை எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை சேர்ந்தது. 10 கற்பனை எல்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. 10 கற்பனை எல்லாம் எனக்குரியது அல்ல. இப்படி கிறிஸ்தவங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் 10 கற்பனையானது
இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டாலும் பழைய ஏற்பாட்டு சத்தியத்திலே நானும் கடைபிடிக்க, நானும் கைகொண்டு வாழ வேண்டிய சத்தியமும் இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக கடந்த ஒவ்வொரு வாரமும் 10 கற்பனையின் சத்தியத்திலே நாம இதுவரையில 8 சத்தியத்தை கேட்டிருக்கோம். இன்னைக்கு 9வது சத்தியத்தை கேட்க போறோம். எழுதிக் கொள்வோம். மைய தலைப்பு 10 கற்பனையின் சத்தியம். 10 கற்பனையின் சத்தியம். யாத்திராகமம் 34:28. யாத்திராகமம் 34:28. உபாகமம் 4:13. உபாகமம் 4:13. இது இந்த 2 வசனமும் 10 கற்பனையின் சத்தியத்துக்கான ஆதார வசனங்கள். இப்போ உபத்தலைப்புக்காக ஒரு ஒத்து வசனத்தை எழுதிக்குவோம். யாத்திராகமம் 20:16. இந்த யாத்திராகமம் 20:16 இருந்து உபத்தலைப்பா எழுதிக் கொள்வோமா? பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இப்ப இததான் இன்றைய உபத்தலைப்பா எடுத்துக்கொள்கிறோம். இந்த உபத்தலைப்பு 9ஆம் கற்பனை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்றைய உபத்தலைப்பாக 9ஆம் கற்பனைய பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதற்கான வசனங்களை ஒவ்வொன்னா சொல்றேன், குறிச்சுக்கங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உபாகமம் 5:20. உபாகமம் 19 15 முதல் 19 வரையிலான வசனங்களை குறித்துக் கொள்வோம். 15 முதல் 19 வரையிலான வசனங்களை குறித்துக் கொள்வோம். அடுத்து சங்கீதம் 27:12. சங்கீதம் 27:12. அடுத்து நீதிமொழிகள் 12:17. நீதிமொழிகள் 12:17. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 6:19. நீதிமொழிகள் 6:19. கடைசியாக மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 59 இருந்து 63 வரையிலான வசனங்களை குறிச்சுக்குவோம். மத்தேயு 26ல 59 இருந்து 63 வரையிலான வசனங்களை குறித்துக் கொள்வோம். வசனங்கள் எல்லாம் குறிச்சாச்சுன்னா கண்களை மூடுவோமா? இருதயத்தை தாழ்த்துவோமா? தேவன் தம்முடைய சத்தியத்தை நமக்குள்ளாக எழுத செவிக்க ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சத்திய தேவ செய்திக்காக துதிக்கிறோம். எல்லாருடைய இருதயங்களிலும் பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற சத்தியத்தை எழுத இருக்கிறதற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்னதாக பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்குமானாலும் இனியும் அதை செய்யக்கூடிய ஏவுதல் பிசாசின் மூலம் வருமானாலும் அவற்றுக்கு விலகி எங்களுடைய ஆவியை பாதுகாத்துக் கொள்ள இயேசுவின் வருகைக்கு ஆவியாத்ம சரீரம் ஆயத்தப்பட இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எல்லாருடைய இருதயத்திலும் எழுதி சத்தியத்தால் நிரப்பும்படி செபிக்கிறோம். சத்தியத்தால் நிரப்பி சொந்த ஜனமாக பரிசுத்த ராஜரீக ஆச்சாரிய கூட்டமாக உறுதிப்படுத்துவீராக. சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவர் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திற்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென் சொல்லலாம் எல்லாரும். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள்
மாணவர்களே, 10 கற்பனையின் சத்தியம். எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வனாந்தர வழியே கானானை நோக்கி இஸ்ரவேலருடைய பிரயாணம் இருந்தது. சீனாய் வனாந்தரத்திலே மோசே தேவனிடத்திலிருந்து தேவ ஜனங்கள் கானான் சென்ற பின்பு வாழ்வதற்கு அடிப்படையான 10 கற்பனையின் சத்தியத்தை எழுதி கொண்டு வந்தார். இந்த 10 கற்பனையிலே ஒவ்வொரு கற்பனையா கடந்த சில வாரங்களிலே நாம் செய்தியாக கேட்டோம். என்னை எண்ணி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், தெளிவா சொல்றார். அடுத்த கற்பனை, எனக்கு ஒப்பா நீ எதையும் உண்டாக்க வேண்டாம். அடுத்து 3வது கற்பனை, நாமற்ற வீடிலே வழங்காதிருப்பாயாக சொல்லிட்டார். அடுத்து 4வது கற்பனை, பரிசுத்த நாள, ஓய்வு நாள, 7ஆம் நாள பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக சொன்னார். அடுத்து 5ஆம் கற்பனை, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக சொன்னார். முதல் 4 கற்பனை தெய்வத்தோடு தேவ ஜனங்களை தொடர்பு படுத்துகிற சத்தியம். 5ஆம் கற்பனை தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக குடும்ப வாழ்க்கையில செய்ய வேண்டிய சத்தியம். அடுத்தடுத்து 6ல இருந்து ஒவ்வொரு சத்தியமும் பாத்தீங்க அப்படின்னா, கொலையாகட்டும், விபச்சாரம் ஆகட்டும், களவாகட்டும், இது மாதிரியான குற்றங்களை அதிகமா பொது வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடாது. குடும்ப வாழ்க்கையும் குறிக்கும், அடிப்படை வாழ்க்கையும் குறிக்கும். இப்ப பொது வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடாது என்பதை ஜனங்க கடைபிடிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட கற்பனைகளை எழுதி கொடுத்தார். மோசையே கொலை செஞ்சிருந்தான், இனி அவன் கொலை செய்யக்கூடாது. மோசே மட்டும் இல்ல, யோசுவா, ஆலே, இன்னுமாக ஒவ்வொரு தேவ ஜனமும் விபச்சாரம் பண்ணக்கூடாது, களவு செய்யக்கூடாது, எல்லாம் பிரமாணமா இருக்கணும், எல்லாம் கட்டளையா இருக்கணும், இதெல்லாம் அவருடைய கற்பனையா இருக்கணும் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வரிசையில தான் 9வது சத்தியம், இவ்வளவு முக்கியமான சத்தியம். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய்யை அடிப்படையாக வைத்து பொய்க்கு சான்றாக சாட்சியாக தேவஜனம் வாழ்ந்து விடாதபடிக்கு பொய் சாட்சி சொல்கிற பொய் சாட்சிக்காரனாக இராதபடிக்கு தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை கொஞ்சம் கவனிக்கணும். பொய் சாட்சிக்காரன் பழம் வியாபாரம் செய்யறவங்கள பழ வியாபாரின்னு சொல்லுவாங்க. காய்கறி வியாபாரம் செய்கிற நபரை காய்கறி விற்பனையாளர்னு சொல்லுவாங்க. பால் கொண்டு வந்து போடுறவங்கள பால்காரன்னு சொல்லுவாங்க. இல்ல கவனிக்கணும். பொய் சொல்லி கொண்டிருக்கிறவர்களை பொய்யன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கவனமா கேளுங்க. ஆனா பொய்க்கே சாட்சியா இருக்கிறவன பொய் சாட்சிக்காரன்னு சொல்லுவாங்க. பொய் பிசாச குறிக்கிற வார்த்தை. பொய் என்ற வார்த்தைக்குள் பிசாசு மறைந்திருக்கிறான். பொய்க்கு சாட்சி கொடுக்கிறோம் அப்படின்னா பிசாசுக்கு சாட்சி கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆத்மா, ஆவி, சரீரம், குறிப்பா நம்முடைய ஆவி யாரிடத்திலிருந்து நமக்குள் இருக்கிறது? நீங்களும் நானும் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதி பெற்றோரில் இருந்து வந்திருக்கிறோமா, இல்ல பொய்யனாகிய பிசாசினால் உண்டாயிருக்கிறோமா? இஸ்ரவேலரையும் சத்திய தேவனே ஆவி பெற்றோர்கள் வழியாக படைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கூட ஆவி பெற்றோர் வழியாகவே படைத்து வைத்திருக்கிறார். ஆவி பெற்றோர இஸ்ரவேலர நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிற தெய்வம் சத்தியமாக இருக்கிறார். இஸ்ரவேலரை உருவாக்கின தெய்வம்
இஸ்ரவேலரை தெரிந்து கொண்ட தெய்வம், இஸ்ரவேலர் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் தனக்கு சாட்சியாக வாழ விரும்பினார். தனக்கு சாட்சியாக வாழ வேண்டிய தம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் பொய்க்கு சாட்சியாக, பொய் சாட்சிக்காரனாக வாழ்வதை அவர் விரும்பவில்லை. எங்க இந்த இஸ்ரவேலர் பொய்க்கு சாட்சியா, பொய் சாட்சிக்காரனா தேவன் சுதந்திரமா கொடுக்க இருக்கிற கானான் தேசத்திலே வாழ்ந்து விடுவார்களோ, அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்து விடுமோ, அப்படி அமைந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலேதான் வனாந்தரத்தில் இருக்கும் போதே பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் வார்த்தையை கவனிக்கணும். பிறன் என்ற வார்த்தைய கவனமா ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். அதுல 3 சத்தியம் இருக்கு. எனக்கு யாரெல்லாம் பிறர் கண்டுபிடிக்கணும். எனக்கு யாரெல்லாம் பிறனா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு விரோதமா ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையிலே பொய் சாட்சி சொல்லிவிடக் கூடாது. அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலர் மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலனா இருக்கிற நாமும் செய்துவிடக் கூடாது என்பதுதான் சத்தியம். பொய் சாட்சி எல்லாம் சொல்ல மாட்டேங்க. வேணும்னா ஒரு அவசரத்துக்கு 1-2 பொய்களை வேணா சொல்லுவேங்க. ஐயோ, நான் பொய் சாட்சி எல்லாம் ஒருபோதும் சொன்னதே இல்லை. இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இவ்வளவு பொய் சாட்சியை தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறோம். லிட்டரலா பொய் சாட்சி சொல்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆவிக்குரிய அடிப்படையிலே பொய் சாட்சிக்குரியவர்களாகவும் இருக்கதான் செய்யறாங்க. ரகசியமா பொய் சாட்சிக்குரியவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. கவனமா எல்லாம் கண்டுபிடிக்கணும். வெளியே தெரியாது. உங்களையும் என்னையும் சத்திய தேவன் தமக்கு சாட்சியாக வாழ விரும்புகிறார். அவருக்கு முன்பாக இவனுக்கு விரோதமாக பொய் சாட்சியாக வாழ அவர் விரும்பவில்லை. ஒருவேளை இந்த சத்தியத்தை நாம கேட்கும் போது, இந்த சத்திய தேவ செய்தியை கேட்டு முடிக்கும் போது அவர் நாம் அறிய உணர மனம் திரும்ப பொய் சாட்சி சம்பந்தமாக என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாரோ அத கவனமா எடுத்துக்கொண்டு நாம மனம் திரும்ப வேண்டும். இப்போது வசனங்கள் வழியாக சத்திய தேவ செய்தியை கேட்க போறோம். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பதற்கு ஒத்து வசனங்களாக நாம் எடுத்திருக்கிறோமே, அதுல ஒவ்வொரு வசனமா பார்க்க போறோம். முதல் வசனம் உபாகமம் 5:20. இது யாத்திராகமம் 20:15க்கு இணை வசனம். இந்த யாத்திராகமம் 20:15 என்ன எழுதி இருக்கிறோம்? அதேதான் உபாகமம் 5:20 எழுதி இருக்கு. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இது இஸ்ரவேலுடைய ஆவியில, இஸ்ரவேலுடைய வாயில, இஸ்ரவேலுடைய நாவில இருக்கக்கூடாத ஒரு குற்றம். இது எங்க கொடுக்கிறாரு, எப்ப கொடுக்கிறாரு? வனாந்தரத்துலதான் கொடுக்கிறார். வனாந்தரத்திலேயே அதை படிச்சு காமிக்கப்படுகிறது. சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது வனாந்தரத்துல பிரயாணத்திலேயே வாசித்து காமிக்கிறார் மோசே. பொய் சாட்சியை குறிச்சு அந்த கற்பனைக்கான சட்டத்தை கொடுக்கிறார். 10 கற்பனைகள்ல ஒன்றுதான் பொய் சாட்சி. அதை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு சட்டமும் கொடுக்கிறாரு. முந்தின சத்தியத்துல எல்லாம் வருஷமா இல்லையா, கொலை செய்யாது இருப்பாயாக, அப்படி கொலை செஞ்சுட்டா அடையாளம் பண்றதுக்கு போறது, இப்படி போகிறதா எப்படி கொல்லப்படணும், சட்டம் கொடுத்தாரு பாருங்க. அதே மாதிரி விபச்சாரத்துக்கும் களவுகள்லாம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பொய் சாட்சி குறிச்சும் சட்டத்திட்ட கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம வாசிக்க பாருங்க. உபாகமம் 19:15 வாசிக்கிறேன், கேளுங்க. சுருக்கமா வாசிக்கிறேன், முழு வசனத்தை வாசிக்க நேரம் இல்ல. ஒருத்தன் பொய் சாட்சி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை கண்டுபிடிச்சு நியாயம் தீர்க்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே அவன் பொய் சாட்சி சொன்னான்னு சொல்லி உடனே நியாயம் தீர்க்கக்கூடாது. மெய்யாகவே பொய் சாட்சி சொல்லி இருக்கிறானா கண்டுபிடிக்கிறான். எப்படி? 2 அல்லது 3 சாட்சியை வச்சு உறுதிப்படுத்தணும்.
இன்னைக்கும் பாருங்க, சாட்சி சொல்லுவதற்கு நெருங்கின உறவின் முறையார எடுத்துக்க மாட்டாங்க. நெருங்கின உறவின் முறையார் அல்லாதவர்களை தான் எடுத்துக்குவாங்க. உலக வழக்கப்படி ஸ்ட்ராங்கா ஒரு சாட்சி இருந்தாலும் எடுத்துருவாங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில இவர் குற்றவாளி அல்ல, இவர் பொய் சாட்சி சொல்பவர், பொய் சாட்சி சொல்லாதவர் என்பதை விளங்கிக் கொள்ள 2 அல்லது 3 சாட்சி அவருடைய குற்றத்துக்காக எழும்பணும். இது சட்டத்துல இன்னைக்கும் நம்ம சபையில பொய் சாட்சி சொல்லிட்டாருன்னு நமக்காக யாராவது பிராது பண்றவங்க இருப்பாங்க. உடனே ஊழியக்காரங்க அதை கேட்டுட்டு ஒருத்தர் வந்து சொன்ன உடனே ஆக்ஷன் எடுத்துடக்கூடாது, அதுக்காக பழி சுமத்திடக்கூடாது. அதை 2-3 பேரை கூப்பிட்டு விசாரிக்கணும். உங்க பிள்ளையே ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா விசாரிங்க. 2-3 சாட்சியை கேட்டு அதை விசாரிங்க. அந்த சாட்சிக்குள்ள சில உண்மைகள் மறைஞ்சிருக்கும். அந்த சாட்சிக்குள்ள இவர்கள் செய்வது குற்றமா இல்லையாங்கிற காரியம் வெளிப்படும். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணின உடனே அதை நியாயம் பேசுறாதீங்க. அதுக்கான 2-3 சாட்சிகளை எதிர்பாருங்க. அந்த சாட்சிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளை வச்சு அதற்கான காரியங்கள்ல ஈடுபட வேண்டும். இதுதான் சட்டமா கொடுத்திருக்கிறார். இப்ப அடுத்த வசனம் உபாகமம் 19:16. ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி, கவனமா கேளுங்க, ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி, பொய் சாட்சிக்கான இன்னொரு மீனிங் இங்க வருது பாருங்க. ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினார். ஒரு உதாரணம், ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவருடைய இடத்த ஒருத்தர் தீ வச்சிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் வருது, போலீஸ் கேஸ் ஆகுது. இது பிறகு கோர்ட்டுக்கு போகுது, அங்க நீதி விசாரணை நடத்தப்படுது. எல்லாம் கவனமா கேட்கணும். அப்ப என்னுடைய இடத்த ஒருத்தர் தீ வச்சிட்டாரு அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். இப்ப அவர் தீ வச்சாரா இல்லையா அந்த நீதி விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் யார் மேல குற்றம் சுமத்தி இருக்கிறோமோ அவரை நீதி விசாரிக்கணும் அவர் சொல்றாரு. நீதிபதியை பார்த்து சொல்றாரு, நான் தீ வைக்கலைங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைங்க, இது வீண் பழிங்க. இன்னைக்கு பாருங்க, அரசியல் தலைவர்கள் மேல ஒரு பழி விழும்போது அந்த அரசியல் தலைவர்கள் வேட்டி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, கோர்ட்ல அடுத்தது வேட்டி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இதை நான் சட்டப்படி சந்திப்பேன் அப்படின்பாங்க. இன்னைக்கு சட்டப்படி சந்திக்கிற அளவுக்கு அரசியல்வாதிகள் நேர்மையா இருக்கிறாங்களா சரியா இருக்கிறாங்களான்னு தெரியல. அதே மாதிரிதான் தேவ பிள்ளைகளும் தேவ ஊழியக்காரர்களும் பெரும்பாலும் அடுத்து கோர்ட்ல விசாரிக்கும் போது நான் எந்த தப்பு செய்யலைங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் போது அப்ப ஜட்ஜி சொல்லுவாரு, சாட்சிகள் இருக்கா, அவர் எந்த குற்றையும் தேவையில்லைன்னு சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அப்ப உடனே வாதாடக்கூடிய அந்த வக்கீல் லாயர் என்ன பண்ணுவாரு, இருக்குங்க சாட்சி அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஒருத்தர் சாட்சி கொடுக்க, ஒருத்தரோ 2 பேரோ சாட்சி கொடுக்க வருவாங்க. உண்மையிலேயே அவர் தப்பு பண்ணி பார்த்திருந்தா அத கோர்ட்ல வந்து இவர் தப்பு பண்ணாரு நீதி விசாரிக்கும் போது இவர் தப்பு பண்ணி இருக்கிறாருன்னு சாட்சி கொடுக்கிறது குற்றம் இல்ல. அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அப்படி ஒரு குற்றத்தை செய்யாம இருக்கும் போது அவர் அதை செஞ்சாருன்னு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பொய் சாட்சியெல்லாம் ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வழக்குரைஞர்களே பொய் சாட்சிகளை ஏற்படுத்துவாங்க. எப்படி எப்படி பொய் சொல்லணும்னு அழகா சொல்லி கொடுப்பாங்க. நீதிபதி திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் ஆமா ஆமா ஆமா, அவர் தீ வச்சாரா, ஆமா, அவர் வந்து இது போல குற்ற சம்பவங்கள்ல ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமா, ஆமா, அத உங்க கண்ணால பாத்தீங்களா, ஆமா, எல்லாம் லாயர் சொல்லி கொடுக்கக்கூடிய டெக்னிக். பலவள கொலவாக நீ பேச வேண்டாம், ஜட்ஜி கேட்கறதுக்கெல்லாம் ஆமா சொல்லி அடுத்த இடத்துல சொல்லுவாங்க. அவரு என்ன மாதிரியான கேள்விகளை மாத்தி கேட்டாலும் அதுக்கெல்லாம் பயந்துடாத, கடைசி வர ஆமாவை மெயின்டைன் பண்ணு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. இதுக்கு பேருதான் பொய் சாட்சி. தேவ சனம்
இஸ்ரவேலர் கானான் பிரவேசித்ததற்கு பின்பு இப்படி பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்களா வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பதை கற்பலகைகள்ல எழுதியே கொடுத்தாரு. அதாவது பதித்தே கொடுத்தாரு. அடிக்கடி இதை வாசிப்பாங்க, அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதன்படி அவங்க வாழ்க்கையை நடத்தணும். ஒரு காரியத்தை கவனிச்சுக்கங்க. ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி, உண்மையிலே அவன் குற்றம் செஞ்சிருக்க மாட்டான், அவன் மேல இவன் குற்றத்தை சுமந்தும்படி, அதான் வீண் பழியை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினார். இப்ப அடுத்த வசனம், கர்த்தருடைய சந்நிதியில ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கு முன்னாடி நிக்கணுமா? அடுத்த வசனம் வாசிக்கிற பாருங்க, உபாகமம் 19:18. அப்பொழுது நியாயாதிபதிகள் விசாரணை செய்ய கடவர்கள், அப்படி எழுதலாம், நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல உடனே தீர்ப்பு செஞ்சிடக்கூடாது, நல்லா விசாரிக்கணும். அடுத்து பாருங்க, நல்லா விசாரிக்கிறது என்னன்னு பாருங்க. சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்று கண்டார். சாட்சி கள்ள சாட்சியா இருந்துடக்கூடாது. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மெய்யாகவே சாட்சி சொல்ற மாதிரி தெரியும். பொய் சாட்சியா அப்படிங்கறத கண்டுபிடிக்க நியாயம் விசாரிக்கிறவங்க அது கள்ள சாட்சியான்னு கண்டுபிடிக்கணும். இங்க பொய் சாட்சிக்கு இன்னொரு வார்த்தை கவனிச்சீங்களா? கள்ள சாட்சி. கள்ளங்கிற வார்த்தைக்குள்ள பொய் ஒளிஞ்சிருக்கு. கள்ள சாட்சினா பொய் சாட்சி. நியாயம் விசாரிக்கிறவங்க இதுல ரொம்ப கவனமா இருக்கும். கண்டால் உபாகமம் 19:19 கவனிக்கணும். அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே, பாருங்க, பிறன் என்ற வார்த்தை இங்க யாரை குறிக்கிறது? சகோதரன். உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாகவே அவன் மேல ஒரு குற்றத்தை சுமத்துறதுக்கு நீ நல்ல சாட்சியா வாழ வேண்டிய இடத்துல பொய் சாட்சியா கள்ள சாட்சியா இருந்தன்னா சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். உன்னுடைய சகோதரனுக்கு நீ என்ன செய்வியோ அதை தான் பிறனுக்கு செய்யணும். சகோதரன் என்பது சகோதரன் தான். ஆனா உனக்கு அவன் பிறனா மாறுகிற கட்டம் உண்டு. உனக்கும் உன் சகோதரனுக்கும் பிறன் இருக்கிற இடங்களும் உண்டு. அதான் பிறன்கிற வார்த்தையில 3 பகுதி வரும். இப்ப 2 சொல்லியாச்சு. சகோதரனும் ஒரு இடத்துல உனக்கு பிறனா மாறுவான், சகோதரன் அல்லாதவர்களும் உனக்கு பிறனா இருப்பாங்க. இன்னொரு காரியமும் இருக்கு, கண்டுபிடிச்சுக்கங்க. இப்ப பிறன் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவனுக்கு விரோதமா நான் பொய் சாட்சி சொல்ல நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சா, அவன் எனக்கு பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படி அவன் நினைச்சா, அவனுக்கு என்ன செய்யணும்னு இருக்குதோ அதையே செய்ய கடவீர்கள் எழுதியிருக்கு. இவ்விதமாய் தீமையை உன் நடுவில் இருந்து விளக்குவாயாக. இப்ப புரியுதா? கொலை செய்யும் போது, பிரச்சாரம் செய்யும் போது, களவு செய்யும் போது, கல் எடுத்து அடிச்சு கொள்ளு, இப்படியே தீமையை உள்ள இருந்து விளக்க கடவாய் எழுதியிருக்குல்ல. பொய் சாட்சி சொல்றவனுக்கு தீமையை உன்னை விட்டு விளக்கு, கொலை செய்யப்பட வேண்டிய நியாயத்திற்குரிய பயங்கரமான குற்றம். பொய் சாட்சிக்காரனுக்கு நியாயத்திற்கு உண்டு. பொய் சாட்சிக்காரன் குற்றம் செய்கிறான், பொய் சாட்சிக்காரன் குற்றவாளியாக இருக்கிறார். இஸ்ரவேலர்களே அப்படி இருக்க தெய்வம் விரும்பவில்லை. ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நாமும் அப்படி இருக்க கூடாது. பொய் சாட்சி சொல்றவங்க இருக்காங்க தெரியுமா? இல்லைங்க, அவரும் ஒரு விசுவாசி தான். அவரு ஒரு பிசினஸ் செய்ய போறாரு. ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அவருக்கு இடைஞ்சலாவே இருந்தான். அவன் அந்த இடத்த விட்டு கிளப்புறதுக்கு வேற வழி தெரியல. நம்ம பிரதர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பொய் கேஸ் கொடுத்துட்டாரு. சாட்சி சொல்ல ஆள் இல்ல, என்னைய கூப்பிடுறாரு. நம்ம பிரதர் நல்லா இருக்கணுமா இல்லையா? அதனால போச்சுல ஒரு பொய் சாட்சி சொல்றேன். நம்ம பிரதரை கத்தரை ஆசீர்வதிக்கணுமா இல்லையா?
அதுக்காக ஒரு பொய் சாட்சி சொன்னேன். பிரதர் சிஸ்டர்லாம் இங்க முக்கியம் இல்லைங்க, ஊழியக்காரன் உடல் ஊழியக்காரெல்லாம் இங்க முக்கியம் இல்லைங்க, நம்மால இதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாது. அவன் குற்றம் செஞ்சிருக்கிறான்னா நீ காத்து விடுகிறான். அவன் குற்றமே செய்யறது தெரிஞ்சு இருந்து நீ பொய் சாட்சி சொல்ல போற அப்படின்னா ஜாக்கிரதை. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து உணர வேண்டும். இப்ப அடுத்தடுத்த வசனங்கள் விரும்பி நான் போயிருவேன், நேரம் ஆகிட்டே இருக்கேன். எல்லா வசனம் வாசிப்பேன், எல்லாத்துக்கும் டிக்டேட் பண்ற மாதிரி அப்படியே டக்கு பாயிண்ட் சொல்ற மாதிரி போயிருவேன். சங்கீதம் 27:12 பாருங்க. என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடாதையோ, பொய் சாட்சிகளும் ஆக்கிரமத்தை சீருகிறவர்களும் எனக்கு விரோதமா எழுந்து இருக்கிறார்கள். பொய் சாட்சினாவே ஒருத்தருக்கு விரோதமா எழும்புறோம்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. நான் பொய் சாட்சி சொல்ல போறேன் அப்படின்னா அவன் அவிசுவாசியா இருக்கட்டும், அவனுக்கு விரோதமா நான் எழும்புறேன். அவிசுவாசிக்கு விரோதமா விசுவாசி பொய் சாட்சி சொல்ல எழும்பலாமா? யோசிச்சு பாருங்க. தயவு செய்து, தேவனுக்கு விசுவாசி முக்கியம், தேவனுக்கு அவிசுவாசி முக்கியம் இல்ல. அதனால நான் பொய் சாட்சி சொல்ல அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு விரோதமா நான் பொய் சாட்சி சொல்ல போறேன் அப்படின்னா குற்றம் தான். அடுத்து நீதிமொழிகள் 12:17 சத்திய வாசக நீதியை வெளிப்படுத்துகிறார். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். நாம வஞ்சகத்தை வெளிப்படுத்தவா சபைக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலர் வஞ்சகத்தை வெளிப்படுத்தவா கானான் தேசத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. கானான் தேசத்தில் வாழ வேண்டியவர்கள் வஞ்சகத்தை வெளிப்படுத்தக்கூடாது. பொய் சாட்சிக்காரனா வஞ்சகத்தை வெளிப்படுத்துறான். பொய் சாட்சிக்காரனா ஒருத்தர் விரோதமா குற்றம் செய்யற சொல்றான், ஒரு குற்றம் சுமத்த போறான். பொய் சாட்சிக்காரனாக நான் வாழ்கிறேன் என்றால் இன்னொருத்தர் மேல அபாண்டமா குற்றம் சுமத்தலாம். கேட்டுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு வசனத்தில் இருந்தும் குறிப்புகளை எழுதணும். இப்ப சரியா எழுத முடியாட்டாலும் என்னால நீங்க தனியா உட்கார்ந்து தியானம் பண்ணும் போது இந்த குறிப்புகள் எல்லாம் எடுத்து எழுதி அதெல்லாம் மனசுல நினைச்சு அதெல்லாம் வாயில சொல்லி அதெல்லாம் கைகளை வச்சு நீங்க சுதந்திரிக்கணும். எதை வேண்டான்னு இருக்குதோ அதை வேண்டான்னு சுதந்திரிக்கணும், எதை வேணும்னு இருக்குதோ அதை வேணுங்கிற மாதிரி சுதந்திரிக்கணும், கேர்ஃபுல்லா சுதந்திரிக்கணும். சத்திய வாசகன் வார்த்தையை கவனிச்சீங்களா? வஞ்சகத்தை வெளிப்படுத்தி பொய் சாட்சிக்காரனா வாழ விரும்புறீங்களா? சத்தியத்தை வெளிப்படுத்தி நீதியை வெளிப்படுத்தி சத்திய சாட்சியா வாழ விரும்புறீங்களா? என்னைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோமோ அன்னையில இருந்து என்னைக்கு நம்ம நாசியில இருந்து சுவாசம் பிரிஞ்சு போகுதோ அன்னைக்கு வர எந்த இடத்திலையுமே பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக வஞ்சகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இராம சத்திய சாட்சியாக நாம் வாழ வேண்டும். நீதிமொழிகள் 6:19 வாசிக்கிறேன். அபத்தம் பேசும் பொய் சாட்சி. பொய் சாட்சி என்பது அபத்தமானது. அபத்தம் என்பது நாம குற்றத்துக்குள்ள அகப்படுகிற காரியத்தை குறிக்கிறது. வேற மீனிங் இருக்கு. ஒருத்தர் மேல அபாண்டமா சொல்லி நாம குற்றத்துல அகப்படுத்துவதை குறிக்கிறது. எதுக்கு இன்னொருத்தர் மேல அபாண்டமா ஒரு குற்றத்தை சுமத்தி நாம குற்றத்துல அகப்படணும்? இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறாரா? நீதிமொழியில் 6ஆம் அதிகாரத்துல மேல உள்ள வசனங்களை படிச்சு பாருங்க. 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறான்னு வரும். எதையுமே நம்ம செய்யக்கூடாது. பொய் சாட்சி நம்ம ஒரு காலத்திலே சொல்லக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கிற பொய் சாட்சியை நான் சொல்லலாமா? கர்த்தர் வெறுக்கிற பொய் சாட்சியை சொன்னா நான் கர்த்தரை வெறுக்கிறதுக்கு சமம். இன்னொரு பக்கம் நாம குற்றவாளியா மாறுறோம். ஏன் இந்த பொல்லாப்பு? அடுத்த வசனம் பாருங்க. புதிய ஏற்பாட்டுக்குள்ள கொஞ்சம் வர வேண்டாமா? புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலா நீங்களும் நானும் பொய் சாட்சி சொல்லாம வாழ வேண்டாமா? ஒருவேளை நமக்கு விரோதமா யாராவது பொய் சாட்சி சொன்னா அவர்களுக்கு விரோதமா பொய் சாட்சி நாம ஒரு காலத்துல சொல்லாம இருக்கிறதற்கு நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? நாம் எப்படி இந்த காரியத்தை ரோல் மாடலா எடுத்துக்கொள்ள வேண்டும்? யார ரோல் மாடலா எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஆஸ்திரேலியா
எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்களையா யாரையும் இல்ல. இயேசு ஒருவர் தான் எனக்கு மாதிரி, இயேசு ஒருவர் தான் எனக்கு ரோல் மாடல். அவரை தான் நான் கவனிக்கணும், அவரை தான் நான் முன்னால வைக்கணும். நீங்க ஊழியக்காரங்களை யாரையா வச்சீங்கன்னா முதல் நேரம் நமக்கு முன்னாடி நல்லவங்களா தீயவானா காமிப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் அவங்க கிட்ட இருந்து பொய் சாட்சி வெளிப்படும். எல்லாரும் பொய் சாட்சி சொல்றாங்கன்னு சொல்லல, நேரங்கள்ல அப்படிக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவர்களை ஃபாலோ பண்ணா இவங்க செய்யறாங்க நம்மளும் செய்யலாம், அந்த கெட்ட எண்ணம் வந்துடும். பொய் சாட்சி ஊழியக்காரன் சொல்லக்கூடாது, பொய் சாட்சி உடல் ஊழியக்காரன் சொல்லக்கூடாது, பொய் சாட்சி விசுவாசி சொல்லக்கூடாது, பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க, பொய் சாட்சி சொல்லாமல் வந்திருக்க இயேசுவ மாதிரியா எடுத்துக்கொள்ள. இப்ப வசனம் வாசிக்கிறேன், மத்தேயு 26 60 வாசிக்கிறேன், 59 வாசிக்கிறேன். மத்தேயு 26 59. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். இதுவரை வாசிட்டு போயிரு. இயேசுவை கொலை செய்யறதுக்கு பொய் சாட்சி தேடுறாங்க. இயேசுவை பிடிச்சாச்சு, பிலாத்து கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. இப்ப பிலாத்து அவரை நியாயம் விசாரிக்கணும். நியாயம் விசாரிக்கும் போது இயேசு கிட்ட குற்றம் இருக்கணும். அப்படி குற்றம் இருக்கிறத எப்படி முடிவு பண்ண முடியும்னா சாட்சியை வச்சுதான். இயேசு எந்த குற்றமுமே செய்யல, ஆனா கொலை செய்யணுங்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்கதான் குற்றவாளி. இயேசு எந்த குற்றமும் செய்யல, ஆனா அவரை கொலை செய்யணும் பிடிச்சு கொண்டு நிப்பாட்டியாச்சு. இப்ப பாருங்க, யாரு பொய் சாட்சியை தேடுறான்னா பிரதான ஆசாரியங்க எவ்வளவு உயரமான பொறுப்புல இருக்கிறாரு, எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம். மூப்பருங்க நல்லா பொய் சாட்சியை தேடினாங்களாம். அடுத்து மத்தேயு 26 60 பாருங்க, ஒருவரும் அகப்படவில்லை. இயேசுவுக்கு பொய் சாட்சி ஆகப்படுமா? அவன் சத்தியம், அவன் சத்தியத்துக்கு சாட்சி. சாட்சி ஒருவரும் அகப்படலையா? தொடர்ந்து வாசிக்கிறத கேளுங்க. கடைசியிலே ஒண்ணு பொய் சாட்சி தேடினாங்க, 2 பொய் சாட்சி அகப்படல, 3 பாருங்க, நல்லா கவனிக்கணும். அநேகர் பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொருவில்லை. நல்ல சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஒருத்தர் சொல்லியும் அந்த வேலைக்கு ஆகலையா? அடுத்து கடைசியில 2 பொய் சாட்சி வர்றாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, 26 61 வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். இயேசு அப்படி சொன்னாரா? இயேசு சொன்னது என்ன? இந்த கள்ள சாட்சி பொய் சாட்சி சொல்றது என்ன? இயேசு நான் இடிச்சு போட்டதா சொல்ல, இடிச்சு போடுறதா சொல்லல, நான் கட்டுறதா சொல்லல. எதை? சாலமோன் கட்டின ஆலயத்தை நான் இடிச்சு போடவும் நான் கட்டவும் இருக்கிறேன்னு அங்க சொல்லல. சாலமோன் கட்டின ஆலயத்தை காண்பித்து தன்னை ஆலயமா இயேசு பாவித்து என்ன நீங்க இடிச்சு போடுங்க நான் கட்டேன்னு சொன்னார். தன்னை நீங்கள் அவர்கள் இடித்து போட, நீங்கள் என்னை இடித்து போட்டால் நானே என்னை கட்டுவேன் என்று தன்னை ஆலயத்துக்கு ஒப்பிட்டு இயேசு சொன்னார். இயேசு ஒண்ணு சாலமோன் ஆலயத்தை இடிக்க போறேன், இயேசு ஒண்ணு சாலமோன் ஆலயத்தை கட்ட போறேன்னு சொல்லல. ஆனா 2 பொய் சாட்சி இத சொல்றாங்க. அவர் சொல்லாததை சொன்னதாக, அவருக்கு விரோதமாக, அவர் மேல் அவாண்டமாக பொய் சாட்சி சொல்றோம். இப்ப 62 வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை, விரோதமான சாட்சி, பொய் சாட்சிக்காக விரோதமான சாட்சி சொல்றாங்க, சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றார். மத்தேயு 26 63. இயேசுவோ அவரும் 4-5 பொய்ய அவங்க மேல போட்டு பிடிக்கல. இயேசுவோ பேசாமல் இருந்தார்.
இன்னைக்கு நம்ம செஞ்ச தப்ப யாராவது ஒருத்தர் நமக்கு முன்னால சொல்லிட்டா உடனே என்னென்ன பேசுறோம். ஆனா இயேசு செய்யாத சொல்லாத தவற அவர் மேல சுமத்துறதுக்கு அத்தனை சாட்சி சொல்லியும் ஒவ்வாம கடைசியில 2 சாட்சி சொல்லும் போது இயேசு பேசாமல் இருந்தார். நமக்கு விரோதமா யாராவது சாட்சி சொல்றாங்கன்னா அங்க நம்ம அதுக்காக எடுத்துக்கட்டு எதுவும் அவங்கள மாதிரியே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இயேசு கொலை செய்யப்படணும், அதனால பேசாம இருந்தார். ஆனா நியாயம் விசாரிக்கும் போது அவங்க வாயை எப்படி திறக்கணும் அப்படின்னா, அவர் சொல்றது பொய்யா கள்ள சாட்சி நமக்கு விதமா சொல்றாங்கன்னா இல்லன்னு மறுக்கிறதுக்கு வாயை திறக்கலாம், தப்பு இல்ல. ஆனா இயேசு பேசாம இருந்தது போல நாமும் பேச வேண்டாம இருக்க வேண்டிய இடம் தெரியுமா? எனக்கு ஒருத்தர் பொய் சாட்சி சொல்லிட்டான்னு சொல்லி அவன் மேல ஒரு தப்பான கேஸ பின்னால போட்டு அவனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்ல என் வாயை உபயோகப்படுத்தாம இருப்பதற்கு என் வாயை பேசாம வைத்துக் கொள்ள வேண்டும். கவனமா கேட்டிருந்தா விளங்கி இருக்கும். எனக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லும் போது அதற்கு விரோதமாக நான் பேச என் வாயை திறவக்கூடாது. விளங்குகிறேன். இன்னொன்னு, என் வாழ்க்கையில எந்த காலகட்டத்திலையுமே பொய் சாட்சி சொல்றவனும் வாழ்ந்துவிடக் கூடாது, கள்ள சாட்சியா நின்றக்கூடாது, விரோதமான சாட்சியா நிக்க கூடாது. 3 சாட்சி வந்துச்சு, கவனிச்சீங்களா? பொய் சாட்சி, கள்ள சாட்சி, விரோத சாட்சி. 3க்கு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த 3 எங்கெங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு வேலை. இந்த 3 ரகசியம் இருக்கு. எப்படியோ ஒட்டு மொத்தத்துல இஸ்ரவேல பொய் சாட்சி சொல்லக்கூடாதுங்கிறத கற்பனையா எழுதி கொடுத்தாரு. அந்த கற்பனைய தங்களுடைய ஆவியில வைத்து தங்களுடைய வாயின் பேச்சில பொய் சாட்சி சொல்லாம கடைசி வரை கானானில் அவர்கள் வாழ வேண்டும். சபைக்குள்ளே நம்மை சேர்த்திருக்க தேவனுக்கு சத்திய சாட்சியா வாழ வேண்டுமே ஒழிய நம்முடைய வாயில என்னைக்குமே வஞ்சகமோ கள்ளத்தனமோ பொய்யோ வெளிப்படாதபடிக்கு சத்தியத்தை கொண்டு போய் வாயில வச்சு சத்திய சாட்சியாக நாம் வாழ வேண்டும். சத்திய தேவ செய்தி கேட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு கண்களை மூடலாமா? ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இதுக்கு முன்னால யாருக்காவது நான் பொய் சாட்சி சொல்லி இருக்கிறேன்னா, சில நேரங்கள்ல பசங்க சொல்லுவானுங்க, வாத்தியார் கேட்டா அவைய கண்ணுல குத்திட்டான்னு நீ சொல்லு அப்படின்னு பக்கத்துல இருக்க பண்டித சொல்லுவாங்க. அதான் அவன் பார்த்திருக்க மாட்டான். பிரச்சனை பெருசா இருக்கும். உடனே சார் கூப்பிட்டு விசாரிப்பாரு, என்னப்பா அந்த பையன் கண்ணுல இவன் குத்திட்டானா அப்படின்னு கேட்கும் போது குத்தப்பட்டவனுடைய நண்பன் சொல்லுவான், ஆமாமா. உடனே வாதியார் கேப்பா, நீ பாத்தியா? ஆமாமா. ஆனா அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கைய வேகமா எடுக்கும் போது பக்கத்துல இருந்த கண்ணு வேலை அந்த கை பட்டு அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பொல்லாப்பு நடந்திருக்கும். ஆனா என் கண்ணுல அவன் கை பட்டுச்சுங்கிறது பெரிய விஷயமா எடுத்துக்காம என் கண்ணை அவன் குத்தி என் கண்ணை கெடுக்க பார்த்தான்னு அபாண்டமா அவன் மேல குற்றம் சுமத்தி அதுக்கு ஒருத்தர் பொய் சாட்சி சொல்ல வைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். ஆமாங்க, அவன் கண்ணுல குத்துறத பார்த்தேங்க, பொய் சாட்சி சொல்றான் பாருங்க, அதுவும் அபாண்டம். இப்படிப்பட்ட சாட்சியாக நான் இதுக்கு முன்னால வாழ்ந்திருக்கிறேனா? வளர்ந்து இருந்துங்க. நான் பொய் சாட்சி சொல்ல ஏதுவா இருந்திருக்கேன், பொய் சாட்சி சொல்லி இருந்திருக்கிறேன். என்னை ஆண்டவரே, ஆவியானவரே, என்னை உணர்த்தினீர் என்று விசுவாசிக்கிறேன், என்னை மன்னியும். இப்ப நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். நிச்சயமா என் வாழ்க்கையில சாகிறதுக்குள்ள என்னைய குற்றவாளின்னு நிரூபிக்க, நான் செய்யாத குற்றத்தை என் மேல சுமத்த எனக்கு பொய் சாட்சியை பிசாசு எழுப்புவான். எனக்கு எத்தனை பொய் சாட்சி எழுப்பினாலும் நானும் ஒரு நாள் அவர்களுக்கு பொய் சாட்சியை எழுப்புவேன் என்ற எண்ணம் இல்லாம, ஒருவேளை பொய் சாட்சியா
நானும் இருப்பேன் என்று என்னுடைய ஆவியில இல்லாம மிகுந்த எச்சரிக்கை அடைய வேண்டாமா? ஏற்கனவே சொன்ன பொய் சாட்சிக்கு மனம் திரும்பணும். இனி பொய் சாட்சியா இருக்க மாட்டேன், இயேசுவ போல பேசாம இருப்பேன். அப்படி பேசினா இயேசுவ போல சத்திய சாட்சியா இருப்பேன்னு சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டதாக நாம ஏற்கனவே சொன்ன பொய் சாட்சிக்கு அறிக்கையும் இனி பொய் சாட்சியாக இராம சத்திய சாட்சியாக வாழ்வேன் என்பதற்கு ஒப்பு கொடுத்தலும் செய்ய நம்ம வாழ்களை திறப்போம். மௌனமா அறிக்கையும் சப்தமா ஒப்பு கொடுத்தலும் அல்ல, மௌனமா அறிக்கை செஞ்சு சப்தமா இது உமக்காக வஞ்சகத்தை வெளிப்படுத்தாம எனக்குள்ள சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நீதியை வெளிப்படுத்துவேன் வாய் திறந்து அறிக்கை பண்ணலாமா? வாய் திறந்து ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிறாண்டவர சத்தியத்துக்கு சாட்சியா ஒப்பு கொடுக்கிறாண்டவர ஒருபோதும் பொய் சாட்சி சொல்ல மாட்டாண்டவர. பொய் சாட்சிக்காரனா இருந்தா தீமையை உன்னை விட்டு விளக்க என்று சொல்லி இருக்கிறது போல நித்திய நியாயத்திற்பட என்னைய தெய்வம் விளக்கி புதிய சிலமுக்கு நீங்களாக்கிடுவாரு. இரண்டாம் கண்டமும் எரிகிற அக்கினியும் இருக்கிறது, அங்க என்னை போட்டுருவாரு. எனக்கு அது வேண்டாம். இந்த மனம் திரும்புவோமா? மனம் திரும்பி தேவனுக்கு என்று சத்திய சாட்சியாக வாழ ஒப்பு கொடுத்திருப்போமானா வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி செவிக்க ஒப்பு கொடுப்போம். சத்திய சாட்சியாகிய பிதாவே உமக்கு கொடா கொடி அலையா. சத்திய சாட்சியாகிய இயேசுவே உமக்கு கொடா கொடி வசியம். சத்திய சாட்சியாகிய ஆவியானவரே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல என்னிடத்துல வெளிப்பட்ட பொய் சாட்சிக்கு எனக்கு மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இனிய பொய் சாட்சி சொல்லாமல் வாழ நல்ல ஒரு மனம் கொடுத்ததற்காக கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன். நீர் ஒருவரே பரிசுத்த 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 வணங்கி கும்பிட்டு நமஸ்கரித்து தொழில் சேவிக்கிறோம். விசேஷமாக 10 கற்பனையிலே ஒன்றாக இருக்கிற 9ஆம் கற்பனையின் சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் நிறைவேற்றி வாழ இவனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க இயேசுவை போல சத்திய சாட்சியாக வாழ பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆராயணில பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஒவ்வொருவருடைய வாயிலும் சத்தியம் இருக்க, வஞ்சகம் இல்லாமல் இருக்க, நீதியை பேச, சத்திய சாட்சியா விளங்க, பொய் சாட்சியா இல்லாமல் இருக்க தெய்வ கிருபை உண்டாமல் ஏற்பட்ட சூழ்நிலையிலையும் இவனுக்கு விரோதமாய் அவாண்டமாய் பொய் சாட்சி சொல்லாம வெறுக்கிற காரியத்தை நானும் வெறுத்து வாழ ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகையிலே என்னுடைய ஆவி குற்றமற்றதா இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரருடைய மகிமையாக்கம் செலுத்துகிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செவிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே.